அதாவது எதை செஞ்சால் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியும் என்கிற அந்த கணக்கில் அவர்கள் ஒவ்வொரு ஸ்லேடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? முருகர் பக்தர் மாநாடு அது சரியாக வரலையா, அடுத்து திருவள்ளுவரை பற்றி, அடுத்து எம்ஜிஆரை பற்றி, அடுத்து என்ன, அடுத்து என்ன, ஏதாவது ஒரு ஸ்லைடை போட்டால் மக்கள் கைதுட்டுவாங்களா? இந்த பயாஸ்கோப்பில் காமிப்போம்ல, ஸ்லைடை மாற்றி மாற்றி போடுறது, அதில் ஒன்று தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் ராஜேந்திரன் சோழன் 1000ஆவது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியிலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தான். ஆக்சுவலாக கங்கை கொண்டான் அப்படின்னாவே அவனுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? கங்கை கொண்டான், கங்கையை வெற்றி கொண்டவன். கங்கையில் தண்ணி எடுத்து வந்தவன் இல்லை. கடாரம் கொண்டான், அவனுக்கு பேர் உண்டு. கடாரம் என்பது மலேசியாவில் இருக்கு, கெடா அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியை வெற்றி கொண்டவன் ராஜேந்திர சோழன். அதனால தான் அவனுக்கு கடாரம் கொண்டான் என்கிற பேர். எது வரைக்கும் ஆட்சிக்கு போயிருக்கிறார்? அவனுடைய ஆட்சி சொல்றீங்களா, இவனுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா 1014 1044 30 வருஷம் ஆட்சி. அதற்கு முன்பாக இளவரசனாக இருந்தவன் ராஜராஜ சோழனுடைய மகன். ஆனால் இவனுடைய ஆட்சி என்பது இந்த 30 வருட ஆட்சி, சிறப்பான ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் அவன் செய்யாத சாதனை இல்லை. கப்பல் படை வைத்திருந்த முதல் தமிழ் மன்னன். அதன் மூலமாக மலேசியா பகுதியை வெற்றி கொண்டான். தாய்லாந்து பகுதியை, மலேசியாவில் இருக்கின்ற மலாக்கா தான் கடாரம், இன்றைக்கி அது ஒரு தீவு, மலாக்கா தீவு. தாய்லாந்து பகுதி, அங்கே இருக்கின்ற கம்போடியா, இன்றைக்கி கூட தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கின்ற கோயில்களை வைத்து, அங்கே கோயில்களை அறிமுகப்படுத்தியவன் ராஜேந்திரன். கம்போடியா பகுதி, இலங்கை தீவை வெற்றி கொண்டவன். அதே மாதிரி வட இந்தியாவில் வங்காளத்தை வெற்றி கொண்டவன், ஒரிசாவை வெற்றி கொண்டவன். இப்படி கங்கை கொண்டான், கங்கையை வெற்றி கொண்டவன்னா அப்போ சும்மா போய் தண்ணி எடுத்து வரல. அங்கே உள்ள மன்னனை வீழ்த்தி விட்டு போரிட்டு தண்ணி கொண்டு வந்தான். எளிதான தண்ணி கொண்டு வரல. கங்கை புனிதமான நீர் என்று சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அந்த கங்கை நீரை கொண்டு வந்தது பெரும் போருக்கு பின்பு, எளிதாக வரல. இப்போ மோடி கொண்டு வந்தார்ல தண்ணி, அது மாதிரி எளிதாக கொண்டு வரல அவன்.